வெல்கம் டு ஸ்ரீ ஈஸி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஹோட்டலி எக்ஸாமினேஷனுக்கான சோசியல் சயின்ஸ் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ரோம் லெட்டர் ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர். 14 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே மேக்ஸிமம் புக் பேக்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ புக் பேக் கொஷின் நல்லா படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து 12 or 13 மார்க்ஸ் வாங்கிக்கலாம். 1 or 2 தான் வந்து புக்கு இன்சைடு கேட்பாங்க. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்ட் 2 வந்து 2 மார்க் கொஷின். ஆன்சர் எனி 10 கொஷின்ஸ். அதில் 28 வந்து நீங்கள் கம்பல்சரி எழுதியே ஆகணும். 15th வந்து மில்டியன் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலைசேஷன் இன் ஐரோப்பா. அது 16th வந்து ஹில்டர் கெட் த சப்போர்ட் ஃப்ரம் த பீப்புள் ஆஃப் ஜெர்மனி. 17th ராமலிங்க அடிகள் நோட்ஸ் எழுதணும். 18th இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஐஎஸ்டி. 19th வந்து டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் இன் இந்தியா. 20 டிஃபைன் த ரிசோர்ஸ் அண்ட் ஸ்டேட் இட்ஸ் டைப். 21 வாட் இஸ் கம்யூனிகேஷன், வாட் ஆர் இட்ஸ் டைப்ஸ். ஸோ எல்லாமே ஈஸியான கொஷின்ஸ் தான், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது 22 வாட் இஸ் ரைட். 23 ஹவு இஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்டட். 24 வாட் இஸ் த ஒரிஜினல் ஜூரிடிக்ஷன் ஆஃப் த ஹைகோர்ட். 25 த நேம் ஆஃப் எக்கனாமிக் பாலிசிஸ் இன் இந்தியா. 26 வந்து மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் பற்றி ஷார்ட் நோட் எழுதணும். 27 டிஃபைன் ஃபுட் செக்யூரிட்டி அக்கார்டிங் டு FAO. 28 கம்பல்சரி கொஷின் மார்ஷல் பிளான். ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து கண்டிப்பாக எழுதணும், எழுதாமல் விடக்கூடாது கம்பல்சரி கொஷின்ஸை. அடுத்தது பார்ட் 2 5 மார்க் கொஷின்ஸ். எனி 10 கொஷின்ஸ் எழுதணும். 42 வந்து கம்பல்சரி கொஷின். 29 வந்து ஃபில்லப் 5 ஃபில்லப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக வாங்கிடலாம். எல்லாமே மேக்ஸிமம் புக் பேக்லேருந்து தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் 1 மார்க் வாங்குறது இல்லாமல் 5 மார்க்ஸ்லேயும் ஃபில்லப்லாம் படிச்சிங்கன்னா ஈஸியாக அதுலேயும் மார்க்ஸ் வாங்கலாம். அடுத்தது 30 வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த UN. 31 வந்து எஸ்ஏ ஆஃப் த 19th century ரீஃபார்மர்ஸ் டுவர்ட் த காசஸ் ஆஃப் உமன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து 32A வந்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் ஒன் ஹிமாலயன் ரிவர்ஸ் அண்ட் பெனிசுலர் ரிவர்ஸ். செகண்ட் ஒன் அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரி அண்ட் மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரி. பி வந்து கிவன் ரீசன். மவுண்டைன்ஸ் ஆர் கூலர் தென் த பிளைன்ஸ். அடுத்து 33 டிஸ்கிரைப் த ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா. 34 மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். 35 சைலண்ட் ஃபியூச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், நல்லா பார்த்துக்கோங்க. 36 கிரிட்டிக்கலி எக்ஸாமின் த ஃபங்க்ஷன் அண்ட் பவர்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். 37 சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன். இதுவும் இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க, திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கொஷின். 38 எக்ஸ்பிளைன் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். 39 த ரோல் ஆஃப் மா திஸ்டங் இன் மேக்கிங் சைனா ஏ கம்யூனிஸ்ட் பார்ட்டி. 40 state any 5 types of soil in India and explain the characteristic and distribution of soil. இதுவும் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின், நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது 41 வந்து டைம் லைனு. ஸோ இதில் வந்து ஏதாவது எனி 5 இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் வந்து 1910 to 1930 வரைக்கும் எழுதணும். 42 வந்து வேர்ல்டு மேப்பு 5 பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து 5 மார்க்ஸ் வாங்கிடலாம். 42 வந்து கம்பல்சரி. ஸோ அதை வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணும். அடுத்தது 44 வந்து 8 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் 43A என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் பர்சிலாஸ் ரிலேட்டரி டு ஜெர்மனி ஆர் எவால்வேட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ராமகிருஷ்ண பரமஹம்சா அண்ட் சுவாமி விவேகானந்தா ரீஜெனரேட் இந்தியன் சொசைட்டி. அடுத்தது 44ல் வந்து அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க, அல்லது வந்து இன்னொன்றும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியா 8 பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாச்சும் ஒன்று அட்டன் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த பாட்டில் ஈஸியாக வந்து 16 மார்க்ஸ் வாங்கிடலாம். எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின், இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து above 90 ஈஸியாக வாங்கிடலாம். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.